ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற நம்மளுடைய ஹெல்த் மிக்ஸ் பவுடர் தாங்க. இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இதை பற்றி நான் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன், நிறைய பேசியிருக்கேன். இருந்தாலும் இந்த டைம் நம்ம ப்ராடக்டே ஃபுல்லாக நம்மளுடைய பேக்கிங் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இந்த டைமில் எடுத்தால் நல்லா இருக்குங்கிறதால அது இல்லாமல் இப்போ எல்லாருமே இதை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த டைம் ஃப்ரெஷ் பேட்ச் ரெடி பண்ணியிருக்கோம். அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்கிறதால ஒரு 3-4 நாளாக அந்த ஹெல்த் மிக்ஸுக்கு தேவையான பொருள் எல்லாமே அந்த மெட்டீரியல்லாம் வாங்கிட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது பவுடர் பண்ணி இப்போ ரெடி பண்ணி ஃபைனலாக செக்கிங்க்கு வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம பிளாஸ்டிக் டப்பாவில் தான் கொடுத்துட்ருந்தோம். இப்போ நம்ம டின்னில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த மாதிரி பார்க்கவே அவ்வளோ அந்த லுக் செம்மையாக இருக்குது பாருங்கள். நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ண கஸ்டமருடைய ஃபீட்பேக் நான் நிறைய ஷேர் பண்ணிட்டு வரேன். ஹாய் மேம், குட் மார்னிங் மேம். நான் உங்ககிட்ட ஹெல்த் மிக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்ஸாக வாங்கிட்டுருக்கேன் மேம். ஆனால் 6 மந்த்ஸாக வாங்கிட்டுருக்கேன். பாப்பாவுக்கு தான் யூஸ் பண்ணுறேன். அவள் 10 இயர்ஸ் ப்ளஸ்ஸு. ஃபஸ்ட்டெல்லாம் அவளுக்கு அப்பப்போ ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை உடம்பு சரியில்லாமல் ஆகும், கோல்டு பிடிக்கும், டக்குன்னு இன்ஃபெக்ஷன், இம்யூனிட்டி இருக்காது. இப்போ இது குடித்ததுலேருந்து அவளுக்கு நல்லா இருக்குது. ஸோ டெய்லி அவளுக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு அதை குடிச்சிட்டு தான் ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு 7:40க்கு ஆட்டோ வந்துடும். ஸோ 8 o'clock ஸ்கூலு. ஸோ இந்த டைமுக்கு அவங்க அங்கே போகிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மேம். இது நல்லா இருக்குது ஆக்சுவலி. நான் இது நிறைய பேருக்கு ரெஃபரும் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் இப்படியே ஃபாலோ பண்ணுங்க மேம். இட்ஸ் வெரி நைஸ் ஆக்சுவலி. தேங்க்யூ ஸோ மச். ஹலோ அக்கா, நல்லா இருக்கீங்களா அக்கா? உங்கள்கிட்ட முக்கியமான நியூஸ் ஷேர் பண்ணணும்னாக்கா இன்றைக்கி நான் உடனே பண்ணேனாக்கா உங்களுக்கு. அதாவது உங்கள்கிட்ட வெயிட் லாஸ் பவுடர் வாங்கி நான் என்னோட 1 வருஷம் ஆகிட்டுக்கா. என்னோட 1 வருஷம் ஆகிட்டுக்கா. போன February 17 நான் வெயிட் லாஸ் ஜேர்னி ஆரம்பித்தேன்க்கா. வெயிட் லாஸ் பவுட்ரு, சத்து மாவு எல்லாமே போன February 17 ஆரம்பித்தேன்க்கா. என்னோட 1 வருஷம் ஆகிட்டுக்கா. 1 வருஷமாக நான் கண்டினியூஸாக உங்கள் சத்து மாவு தாக்கா நான் காலையில் எடுத்துக்கிறது. நைட்டும் காலையிலையும் நைட்டும் வெயிட் லாஸ் ட்ரிங்க்கும், மதியானம் ஒரு வேளை மட்டும் லஞ்சும், நைட்டு ஃப்ரூட்ஸ் மாரி எடுத்துக்கிறேன்க்கா. இப்போ நான் 20 kg வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன்க்கா. 20 kg வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் அதே வெயிட்டை மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்க்கா. ஆமாம், அதே வெயிட்டை மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு 1 இயராக உடம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்க வெயிட் லாஸ் பவுடர் சொல்ல வார்த்தையே இல்லைக்கா. ஆமாக்கா, இதேமாரி நல்ல நல்ல ப்ராடக்டாக எடுத்துகிட்டு வரணும்க்கா. அதுவும் மெயினாக பெண்களுக்கு நீ ரொம்ப நல்ல ப்ராடக்டாக கொண்டுட்டு வரணும்க்கா மெயினாக. ஏன்னா இப்போ ரொம்ப நோய்கள் அதிகரிச்சிட்டு இருக்கா. அதிகமாக கர்ப்பப்பை பிரச்சனை, தைராய்டு, உடம்புல பல இஷ்யூஸ் லேடிஸுங்களுக்கு தாக்கா ரொம்ப பிரச்சனை இப்போ அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா சூப்பரான ப்ராடக்டாக நீங்கள் கொண்டுட்டு வரீங்க. எப்படி நீங்கள் வெயிட் லாஸ் பவுட்ரு, அந்த வெயிட் லாஸ் சுகர் கண்ட்ரோல் பவுட்ரு, நான் அதுவும் அந்த மெசேஜ்லாம் பார்த்தேன்க்கா. அந்தமாரி அந்தமாரி நீங்கள் அந்த கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே நீ அந்தமாரி பவுடரை நல்லா கொண்டுட்டு வாங்கக்கா. கண்டிப்பாக நீங்கள் எப்படின்னாக்கா எங்களுக்கு ஒரு தெய்வமே தெரியுறீங்கக்கா. ஆமாக்கா, நீங்கள் எப்போ இருந்தாலும் அந்த வெயிட் லாஸ் பவுடரை விட்டுறக்கூடாதுக்கா. ஆமாக்கா, நான் உங்கள்கிட்ட வெயிட் லாஸ் பவுடர் லைஃப் லாங் சாப்பிட்ணுங்க்கா. அப்படி ஒரு சூப்பரான பவுடருக்கா வெயிட் லாஸ் பவுடர். சத்து மாவு சொல்ல மாதிரிக்கா. அது இன்னும் சொல்ல போனால் இன்னும் பெரிய இதுக்கா. அது அவ்வளோ சத்துக்கள் நிறைந்திருக்கு சத்து மாவு. அதை காலையில் நான் எடுத்து 1 டம்ளர் தாக்கா குடிப்பேன் வெயிட் லாஸுக்கு. அது குடிச்சா எனர்ஜெட்டிக்காக இருக்கும்க்கா. காலையில் நான் அது ஒரு 9 மணிக்கு குடிச்சேன்னு வச்சுங்களாக்கா, மதியானம் சாப்பிட 2 மணி வரைக்கும் நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கும். பசி இருக்காது, நல்லா சூப்பராக இருக்கும்க்கா. அதுமாரி ரொம்ப குவாலிட்டியான பொருளை கொடுக்குறீங்கக்கா. நீங்கள் இப்படி சொல்கிறது எனக்கு நீங்கள் கஸ்டமர் மாரி தெரியலக்கா. நம்ம ப்ராடக்ட் வாங்கி நம்ம வீட்டில் ஒருத்தவங்க மாரிக்கா நீங்கள் ஆயிட்டீங்கக்கா. ரொம்பக்கா. சரிக்கா, பார்த்துட்டு மெசேஜ் பண்ணுங்கக்கா. ஓகேவாக்கா? தேங்க்யூ ஸோ மச்க்கா. இதுதான் நம்மளுடைய ஹெல்த் மிக்ஸ் டின்னுங்க. 1 கிலோ பாக்ஸ் இதுதான் நம்மளுடைய புது பேக்கிங்கு. டின்னில் கொண்டு வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி பிளாஸ்டிக் டப்பாவில் தான் இருந்தது. சுத்தமாக பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காக ஹெல்த் மிக்ஸ், ஏபிசி மால்ட்டு எல்லாமே இந்த மாதிரி டின்னுக்கு இப்போ மாற்றிருக்கோங்க. ஸோ டின்னில் இருந்து நம்ம எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படியே ஒரு டைம் இருக்கும். அதுக்காகவே நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது 1 கிலோ பாக்ஸு. இது 1/2 கிலோ இருக்குது. சீக்கிரமே 1/4 கிலோ வந்துடும் நம்மக்கிட்ட. இதில் நம்ம என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோன்னா, நிறைய பேர் ஹெல்த் மிக்ஸ் ரெடி பண்ணாலும் நம்மக்கிட்ட என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா 54 தானியம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் ஏன்னா எல்லாராலையுமே 54 தானியம் ஆட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எல்லாருமே ஒரு 10 பொருள் ஆட் பண்ணுவாங்க, 20 பொருள், அதிகபட்சம் ஒரு 25 பொருள் கிட்ட அப்படி தான் ஆட் பண்ணுவாங்க. நாம் இதில் எல்லா வகையான பாரம்பரியமான அரிசி எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேங்கிறத கொஞ்சம் மேலோட்டமாக சொல்கிறேன், அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே நீங்கள் கேள்விப்படாத பெயராக இருக்கும். முக்கியமாக உடம்புக்கு ரொம்ப நல்ல பாரம்பரியமான அரிசி எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். இதில் 54 தானியத்தில் முக்கியமானது கேழ்வரகு, கம்பு, திணை, சோளம், இது எல்லாமே முளை கட்டி அதை ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிச்சிலி சம்பா, தூய மல்லி, கருடன் சம்பா, காட்டு யானம், பிசினி அரிசி, இந்த மாதிரி
நிறைய அதாவது லேடிஸ்க்கு தேவையான எல்லா சத்தும் கொடுக்கக்கூடிய எல்லா பாரம்பரியமான அரிசியும் ஆட் பண்ணியிருக்கோம். லேடிஸ் ஜென்ஸ் எல்லாரும் காமனாக யூஸ் பண்ணக்கூடியது. இது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா பவானி அரிசி ஆட் பண்ணியிருக்கோம், காடைக்கன்னி அரிசி ஆட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை மிளகு சம்பா, ராஜமன்னார் அரிசி ஆட் பண்ணியிருக்கோம், காட்டு யானம், குடைவாழை, இச்சிலி சம்பா, கருடன் சம்பா, தூயமல்லி, ஜீரக சம்பா, இலுப்பைப்பூ சம்பா, அப்புறமா வாடன் சம்பா, பிசினி அரிசி, நீல சம்பா, மிளகு சம்பா, பவானி அரிசி, காடைக்கன்னி, இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட பாரம்பரியமான அரிசியில் ஆட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, இதில் வந்து நம்ம சம்பா கோதுமை ஆட் பண்ணியிருக்கோம், நார்மல் கோதுமை ஆட் பண்ணியிருக்கோம், நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம், முந்திரி, பாதம், பிஸ்தா இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை அப்புறம் மக்கானை ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரிங்க உடம்புக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய 54 தானியம் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து நான் சொன்ன மாதிரி குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாம். வெயிட் கெயினுக்கு முக்கியமாக யூஸ் பண்ணலாம், வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். வெயிட் கெயினுக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, காலையில் வந்து நீங்கள் குழந்தைங்க ஒரு 6 மந்த்துக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு காலையில் வந்து நம்ம கேழ்வரகு கஞ்சி வைப்பலாம். அந்த மாதிரி வந்து பாலும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்தில் கஞ்சி மாதிரி மேக் பண்ணி நீங்கள் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணலாம், இல்லை சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நீங்கள் 6 மந்த் குழந்தைக்கு வந்து கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. இதுவே ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எப்படி கொடுக்கறதுனா, நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு 100 ml தண்ணி 100 ml பால் எடுத்துக்கோங்க. ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் 3 ஸ்பூன் ஹெல்த் மிக்ஸ் பவுடர் ஆட் பண்ணி நல்லா கஞ்சி மாதிரி இப்படி கரைச்சிட்டு அடுப்பில் வந்து அதே சேம் கேழ்வரகு கஞ்சி மாதிரி வச்சு நீங்கள் அப்படியே ஒரு கிளாஸில் ஊற்றி அப்படியே கொடுக்கலாம். அது வந்து நல்லா இருக்கும் வெயிட் கெயினுக்கு. வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, காலையில் வந்து நம்மளோட வெயிட் லாஸ் பவுடர் எடுத்துட்டு நம்ம ஜெய்சானோட ஹெல்த் மிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 54 தானியம் கலந்துருக்கோம். இதில் வந்து 35 பாரம்பரியமான அரிசி வந்து ஆட் பண்ணியிருக்கோம். மீது எல்லாமே சீட்ஸ் நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் யாருமே வந்து ரொம்ப ஹாஸ்பிட்டல் போனதே கிடையாது. இப்போ ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கிறதே பெரிய விஷயமா இருந்தது. எல்லாருமே வந்து பாரம்பரியமான அரிசியை சாப்பிட்டு தான் எல்லா நோய்க்குமே அது ஒரு தீர்வாக கண்டுபிடிச்சிருந்தாங்க. அது எல்லாத்துக்கான சொல்யூஷனும் நம்ம ஹெல்த் மிக்ஸில் இருக்குது. அதனால தான் 54 தானியம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து A to Z உடம்புல ஏற்படுற எல்லா பிரச்சனைக்கும் இது ஒரு சொல்யூஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நான் சொன்ன மாதிரி வெயிட் கெயினுக்கும் வந்து இது யூஸ் ஆகும். அதுவே வந்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும், வேறு ஏதாவது இப்போ நம்மக்கிட்ட வந்து இருக்கிற வெயிட் லாஸ் பவுடர் எடுத்துக்கிட்டு வெயிட்டை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஹெல்த் மிக்ஸ் வாங்கி காலையிலேயே ஈவினிங்கும் வந்து ஒரு கிளாஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். அது எப்படி யூஸ் பண்ணணும் என்னங்கிற டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு தனி வீடியோவாக கொடுக்குறேன். இதில் வந்து நம்ம 35 பாரம்பரியமான அரிசி ஆட் பண்ணியிருக்கோன்னு நான் சொன்னேன்ல, உங்களுக்கே தெரியும். நம்ம அரிசினா என்ன ஒரு 10 அரிசி கேள்விப்பட்டிருப்போம், 35 அரிசி வந்து ஆட் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். என்னன்னா, நம்ம தமிழர்கள் வந்து 1000க்கு மேற்பட்ட ரகங்கள் கொண்ட அரிசியை வந்து அப்போவே கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த காலத்திலே. அதில் வந்து நம்ம ஒரு 35 அரிசியை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். எல்லாமே நீங்கள் கேள்விப்படாத பேராக தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி தூயமல்லி, கருடன் சம்பா, வாடன் சம்பா, அப்புறம் குடைவாழை அரிசி, இந்த மாதிரி வந்து புது புது பேராக தான் எல்லாமே உங்களுக்கு தோணும். ஆனால் அது எல்லாமே வந்து உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லதுங்க. முக்கியமாக வந்து நம்ம எலும்புக்கு வந்து ரொம்ப நல்லது. இதில் இருக்கிற ஃபைபர் கண்டென்ட், கால்சியம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லது. அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா இலுப்பைப்பூ சம்பான்னு சொல்லிட்டு ஒரு அரிசி ஆட் பண்ணியிருக்கோம். அது எதுக்காகனா, உடம்புல வந்து நிறைய பேருக்கு வந்து முடக்குவாதம், பக்கவாதம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும், மூட்டு வலி, கைகால் வலி இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும். அந்த பக்கவாதம், முடக்குவாதம் இது எல்லாத்தையும் வந்து சரி பண்ணக்கூடியது அந்த இலுப்பைப்பூ சம்பாவோட அதுதான் மெயின். அதுக்காக இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கண்டினியூஸாக எடுத்துகிட்டு வரலாம். அதேமாதிரி நம்ம ஹெல்த் மிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான ஒரு அரிசி ஆட் பண்ணியிருக்கோம். காலா நமக்குங்கிற அரிசி தான். அது எதுக்காகனா, நம்ம மூளையோட வளர்ச்சியை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும், அந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை வந்து சரி பண்ணும், நரம்பு மண்டலத்தை வந்து மேம்படுறதுக்கு கண்டிப்பாக உதவும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த 6 மந்த்லேருந்து நம்ம வந்து கொடுக்கும்போது நிறைய பேர் குழந்தைங்க வந்து ஸ்பெஷல் குழந்தையாக இருப்பாங்கல்ல, மன வளர்ச்சி குன்றிய குழந்தையாக இருப்பாங்க. அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க கூட இதை டெய்லி எடுத்துக்கும் போது அந்த பிரச்சனை சரியாகும். அதனால தான் ஒரு 6 மந்த்லேருந்து கண்டினியூ பண்ணும்போது அவங்களுக்கு அந்த மூளைலாம் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். அந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாத்தையும் வந்து சரி பண்ணும், நரம்பு மண்டலத்தை வந்து மேம்படுறதுக்கு இது வந்து உதவி பண்ணும். அது மட்டும் இல்லை, அந்த காலநமக்குங்கிற அரிசி வந்து பார்த்தீங்கன்னா புத்தருக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. இது வந்து ஒரு மனசை வந்து அமைதிப்படுத்தும், நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை வந்து சரி பண்ணுங்கிறது அப்போவே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம ப்ராடக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக, ரொம்ப ட்ரெண்டிங்காக, ரொம்ப அதிக வந்து சேல்ஸ் ஆனது வெயிட் லாஸ் பவுடர் தான் மெயின். அதுதான். அதுக்கப்புறம் கோலமாவு கட்டி, சுகர் கண்ட்ரோல் பவுடர், ஏபிசி மால்ட், இந்த மாதிரி அடுத்தடுத்து வந்து ப்ராடக்ட் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பவுடருக்கு அடுத்தது ஹெல்த் மிக்ஸ் தான். நம்ம எப்படி வந்து வெயிட் லாஸ் பவுடரில் 22 ஹெர்பல் ஆர்கானிக் பொருளை ஆட் பண்ணோமோ அது எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைச்சதோ அதை விட அதிகமாகவே இந்த ஹெல்த் மிக்ஸில் வந்து கிடைக்கும். அது ஒன்லி வந்து வெயிட்டை மட்டும்தான் ரெடியூஸ் பண்ணும், உடம்புல இருக்கிற ஒரு சில பிரச்சனையை சரி பண்ணும். ஆனால் நம்மளோட ஹெல்த் மிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேடிஸ்க்கு வந்து சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையுமே சரி பண்ணும். உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா மாதவிடாய் அப்போ வந்து ஒரு சில பேருக்கு ரத்தப்போக்கு ரொம்ப அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும், கண்ட்ரோலே ஆகுது, அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணும். மாதவிடாய் வந்து ரெகுலர் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸாக இருக்கும். அது மட்டும் இல்லை,
மெனோபாஸ் டைமில் வந்து ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே வந்து மெனோபாஸ் ஆகும்போது உடம்புல வந்து ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கும், எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கிறவங்க வந்து ரெகுலராக இந்த ஹெல்த் மிக்ஸ் எடுக்கும்போது ரொம்ப ஆக்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த சமயத்தில் ஏற்படுற அந்த வலி வேதனை எதுவுமே உங்களுக்கு இருக்காது. அதுமாதிரி மந்த்லி பீரியட்ஸ் டைமில் கூட வந்து ஒரு சில பேருக்கு வந்து அடிவயிறு வலி ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த ரெகுலராக எடுத்துக்கும் போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிசினி அரிசின்னு ஒரு அரிசி ஆட் பண்ணுறோம். அது வந்து அந்த மாதவிடாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை வந்து சரி பண்ணுறது மெயின் அந்த அரிசியோட வேலை. அதுமாதிரி கர்ப்பப்பையில் வந்து ஏதாவது இந்த கருமுட்டையோட வளர்ச்சி கம்மியாக இருக்குது, அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் அது வந்து சரி பண்ணும். அதுக்காகவே அந்த பிசினி அரிசி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரிக்கு அப்புறமா பேக் பெயின் ரொம்ப இருக்கும். காமனாக எல்லாரும் சொல்லக்கூடியது முதுகு வலி தாங்கலை, இடுப்பு வலி தாங்கலை, கைகால் வலி தாங்கலைன்னு சொல்லிட்டு அந்த கால்சியம் சத்து வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 54 தானியம் ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதில் அதிகமாக இருக்கிறது கால்சியம். அது மட்டும் இல்லை, ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது, நார் சத்து அதிகமாக இருக்குது. அதனால உங்களுக்கு ஈஸியாக செரிமானம் ஆகும். உங்களை வந்து சுறுசுறுப்பாக வச்சிருக்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் நம்மளுடைய ஹெல்த் மிக்ஸ். அதேமாரி இப்போ நீங்கள் வந்து கர்ப்பமாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஹெல்த் மிக்ஸு. காலை பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு 11 மணி போல் சூப் மாதிரி எடுத்து போகலாம். அதுக்கு பதிலாக நீங்கள் ஹெல்த் மிக்ஸ் எடுத்துக்கலாம். ஈவினிங் வந்து ஒரு 5 மணி போல் எடுத்துக்கலாம். ஏன்னா கர்ப்ப காலத்தில் ரொம்ப முக்கியமானது ஃபோலிக் ஆசிட், கால்சியம், அயன் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இருந்தால் தான் அந்த 10 மாதங்கிறது நமக்கு ஒரு ஈஸியான ஜெர்னியாக இருக்கும். ஏன்னா இந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஒரு 5 மாதம் ஆனாலே வந்து பிளட்டு கம்மியாகிடும், ஒரு சில பிரச்சனைகள் அதிகமாகும். ஏன்னா வாமிட்டிங் இருக்கிறதால ஒழுங்காக சாப்பிட மாட்டோம், அப்போ பிளட்டு கம்மியாகும், அயன் கண்டென்ட்லாம் கம்மியாக வரும். அப்போ அடிக்கடி வந்து டயர்டாக இருக்க மாதிரி ஃபீலாக இருக்கும். அதுக்கு வந்து அவங்க ஃபோலிக் ஆசிட்டு, அயன் டேப்லெட் இதெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கும் போது அது கூட ஹெல்த் மிக்ஸ் பவுடர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ரத்த சோகை இருக்கிற பிரச்சனையை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணும். ஃபோலிக் ஆசிடில் இருக்குது, அயன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. நான் சொன்ன அந்த 54 தானியத்துலையுமே அயன் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்ச நம்மளுடைய ஜெய்சனுடைய ஹெல்த் மிக்ஸ் பவுடர் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் யூஸ் பண்ணலாம். நம்மளுடைய ஹெல்த் மிக்ஸ் பவுடர் யூஸ் பண்ணும்போது என்னென்ன பெனிஃபிட்னு சொல்லி உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் தர, அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அது மட்டும் நம்மளுடைய வெப்சைட்டான www.jaisan.in வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். மீண்டும் ஒரு அருமையான ப்ராடக்டோட சந்திக்கிறேன். பாய்.